இங்கனம் கூடியிருக்கும் பெருத்ததோ ராஜசபைக்கு என்னுடைய முட்டான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமர்ப்பணம். மசாலா அந்த தாள் அடிக்கிறனாலே கிடுகிடுன்னு ஒரு ஆளு அப்படியா கிடுகிட்டு ஓய் அண்ணா வசல் பிடிச்சிட்டு நல்லா பேசு. நல்லா இருக்கீங்களா? என்னமோ எனக்கு போன மாதிரியே தெரியுது. ஆமா கொஞ்சம் 3 நாள் லீவு, கொஞ்சம் கை வேலை கருமாந்திரமெல்லாம் கறி ஓட்டணும். என்னது பெரிய மனுஷன். அம்மா வீட்டுல பேசக்கூடிய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையை பெருமை சிறந்த அழகான தாய் திருநாடு. தாய் திருநாட்டில் அமர்ந்துள்ள ஆண்களாக பிறந்திட்ட அப்பன்மார்களும் பெண்களாக பிறந்திட்ட இனதருமை தாய்மார்களும் இன்னும் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் கடலை போல் காட்சி அளிக்கிறார்கள். என்ன காரணம்? தொங்குவாயா? என்ன காரணம்? என்ன கிறிஸ்டின் கோயிலா? இல்ல, மாரியம்மன் கோயில். அம்மன் கோயில். மாரியம்மன் அம்மன். அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீலா ஸ்ரீ அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு, ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொது மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்காகவே ஒரு சதநாட்டி வைத்திருக்கிறார்கள். நாடகம் வச்சிருக்கிறார். கண்ணம்மா, இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் தான் என்ன? 14ஆம் நாள் இரவு சண்டை. அம்மா, இந்த நாடகத்தில் நான் யார் என்பது பெயர் என்ன? என்னுடைய விருத்தாளர்கள் என்ன? இன்று என்னால் என்ன நடக்க போகிறது? சொல்லவா? எதா இருந்தாலும் சொல்லு. சொல்வதற்கு முன்பாக கேட்டு கொடுப்பது மனிதவனம், கேளாமல் கொடுப்பது. அப்படி தெய்வம் உணமளித்த எனது ஆறுயிர் ஐயாவாகப்பட்ட அவர் பேர் என்ன? பெரியசாமி ஐயா அவர்களும் எனக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுமே, அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத நல்ல உள்ளங்களும் இன்று நமக்காகவே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களும் அவர் குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஊத்து முடியுதுன்னா வசனம் இல்ல, ஒண்ணு வச்சு அவுளுத்தானான்னு வசனம் முடிச்சுட்டாரு. ஆமா, ஆண் போன பக்கம் அரச பெற்றான், பெண் போன பக்கம் பெற்று பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அமைய வேண்டும் என்று வல்ல அந்த இறைவன் அம்மனை வேண்டிக் கொள்கிற ராமாவன கற்பனை. அம்மா, எமது பெயர் என்ன தெரியுமா? அடியே, 1000 மின்னலிலே ஜோதி மின்னலாக விளங்கக்கூடிய மற்ற வெளிகளை உச்சமில்லாத ரூபை. எமது பேரோ மும்முளை கமலக்கண்ணி. மும்முளை கமலக்கண்ணி. எப்படி? மும்முளை கமலக்கண்ணி அப்படின்னா அப்படின்னா உனக்கு என்ன தெரியாதா? நான் பிறக்கும் பொழுது 3 கும்பஸ்தனங்களுடன் பிறந்தவள்.
3 கும்பாபிஷேகமா? கும்பாபிஷேகம் கோயிலுக்கு பண்ணுவாங்க இல்ல சாமி பண்ணுவாங்க. 3 கும்பஸ்தனம் என்றால் தனம். 3 மும்முல கமலக்கண்ணி என்பார்கள். என்னடா என்ன பார்த்திருக்கிற? எடுத்தானே வை அப்படியே. அப்பா உனக்கு தெரியல. கருமாத்திரமல போய் அந்த பக்கம். ஏப்பா கைச்சம்பா உனக்கு தெரியல. தெரியுதா? ஆட பகவானே தூக்கி ஆட்றா பார். அம்மா எமது பேரும் மும்முல கமலக்கண்ணியாக இருந்திட்டாலும் நான் எப்படி பிறந்தேன்? உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஏன்? ஆமா, பழவக்காரங்களுக்கு என்ன கட்டிக்கு போறவருக்கே இது தெரியும். கட்டிக்கிட்டு ஒரு தான் தெரியும். ஆமா, சரி போ. அடியே என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தை, என் மாதா பிதா என்னை 10 மாதம் 300 நாள் போராடிகள் என்னை அங்கத்தில் சுமந்தார்களே என் அம்மா. அடியே என் அம்மா. வேச்சங்குதுமா இல்ல சண்டை இதுக்கு மேல தான் நல்லா இருக்கும். அம்மா அந்த தெரியுமா உனக்கு சொன்னா தெரியும் எனக்கு. அம்மா என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தை அம்மா சயா தேவிக்கும் கம்பீராசூரனுக்கும் நான் மகளாக பிறந்தேன். தந்தையார் கம்பீராசூரன். உண்மைதான். தாயார் சயாதேவி. தாயார் சயாதேவி. ஜெயா டிவியா? ஜெயா டிவில கொட்டப்பல புண்டவாயின ஜெயா டிவி இல்ல சயாதேவி. என்ன என் காதல ஜெயா டிவின்னு கேட்டீங்க? அப்படியா? என்னமோ உன்னெல்லாம் மாரியை கோயிலுக்கு வேண்டியது வச்சு இந்த அம்மன் கோயிலே போய் வெட்டணும். என்னையா குளியில போட்டு உன்னை வெளியில மாறி அடிக்கணும். என்னெல்லாம் குளியில போக முடியாது. நான் பள்ளி பழத்துல கரண்ட் மிஸ்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். அப்படியா? போய் பாட்டு மகராசனா அம்மா கொஞ்ச நேரம் கம்பெனி தான் இராத்தா. நான் பிறந்து வளர்ந்து
அடியே போய் நான் சின்ன சிறு வயதாக இருக்கும் பொழுது 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்திலேயே என் தாய் தந்தை மாண்டு மறைந்தார்கள். அடி அம்மா, அம்மா, தாய் தந்தை இழந்து என்னை நாடு ஒரு மேனியாக பொழுது ஒரு வர்ணமாக என்னை பாராட்டி சீராட்டி என்னை வளர்த்ததோ என் அண்ணன்மார்கள். அம்மா, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? அம்மா சொல்லவா? அண்ணா, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து நாங்களோ சேனைப்பால் உண்டும். நாங்களோ எனக்கு அண்ணனோ 4 இளைய, அதாவது கடைசி தங்கை நான். என் அண்ணனோ பக்காசூரன், இடும்பாசூரன், அலும்பூஜாசூரன். அப்படி நாங்களோ 4 பிறந்திருப்பினும் என்னை மாலையிட்ட என் கணவர் யார் என்று தெரியுமா?
என்னை மாலையிட்ட என் கணவர் அஸ்தினாபுரத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அம்மா என் மன்னரோ பலம் கொண்ட பீமசேனன் பீமசேன மன்னனை திருமணம் செய்து அடியே எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன். உன் கணவர் யாரு? பீமசேன மகாராஜன். பீமசேன மன்னனா? ஆமா. ஓ, நீ பீத்தலை மொண்டாட்டி. அப்படியா? இருந்தாலும் என் கணவரை திருமணம் செய்தனால்தான் எனக்கு இந்த வேடம். இல்லன்னா 3 தொங்கும். ஆமா, பாக்குறீங்களா? அப்புறம் படாத பாடு படணும். அதனால பீமசேன மன்னனை திருமணம் செய்து இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எனக்கு ஒரே ஒரு ஆண் பக்தன். யாரு? ஏய், என் மகனோ சிங்க குட்டிடாடே, கடோர் கஜன். மகன் இருக்கிறார். ஆமா, அதனால என் மகனோ கடோர் கஜன். அப்படியாக இருந்துட்டாலும் இன்று ஓடோடி வந்தாயே, ஏன் எதற்காக? அப்படியாக இருந்துட்டாலும் என் மகன் கடவுள் கஜனை தாயார் அழைத்தார் என்று உடனடியாக அழைத்து வாடி. இவகமாகத்தானே அறிவியல் சபையோர்களே உம்மள கமனக்கல்வியாகப்பட்டவர் தன் மகனாகப்பட்ட கடோர் கஜனை அழைக்க சஞ்சீவி மந்திரம் கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய வீராதி வீரன் சூராதி சூரன் சிங்கக்குட்டி கடோர் கஜன் வரார். கடோர்